ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த விடுதலை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். கடந்த பல நாட்களாக அந்த ரட்சிப்பின் சுவிசேஷத்தை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். முதலாவது இந்த 5-fold gospel, அதாவது 5 சாராம்சங்களை கொண்ட சுவிசேஷத்தை கற்றுக்கொண்டோம். பாவம் இல்லாமல் இயேசு பிறந்தார், பாவம் இல்லாமல் இயேசு வாழ்ந்தார், நம்முடைய பாவத்திற்காக அவர் பரிகாரமானார், அவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார், இன்றும் தேவனுடைய வலது பாரசத்தில் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார், மீண்டும் ஒரு நாள் வருவார். இப்போ நாம் என்ன செய்யணும்? இந்த சுவிசேஷத்தை கேட்டு இதை விசுவாசித்து பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்று மனம் திரும்பி நம்முடைய வாழ்க்கையை வசனத்திற்கு ஒத்த வாழ்க்கையாய் மாற்றிக்கொண்ட போது நாம் ரட்சிக்கப்பட்டோம், ரட்சிக்கப்படுகிறோம், ரட்சிக்கப்படுவோம். அதாவது இன்னும் சொல்லப்போனால் இந்த ரட்சிப்பை குறித்து பார்க்கும் பொழுது ஜஸ்டிஃபிகேஷன், நீதிமானாக்கப்படுகிறோம், அடுத்து சாங்டிஃபிகேஷன், சுத்திகரிக்கப்படுகிறோம், பரிசுத்தமாக்கப்படுகிறோம், க்ளோரிஃபிகேஷன், அதாவது மகிமைப்படுத்தப்படுகிறோம். தொடர்ந்து இந்த காரியம் நடந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் இன்றைக்கி இந்த ரட்சிப்பை குறித்து உலகத்தில் பார்க்கும் பொழுது பல பேரை நம்ம ரட்சிக்கப்பட்டார்கள் நினைக்கிறோம். ஆனால் அவங்க இன்றைக்கி வாழ்கிற வாழ்க்கையை பார்க்கும் பொழுது இவங்கெல்லாம் ரட்சிக்கப்பட்டவங்களாக இருப்பாங்களா, அப்போ இவங்கெல்லாம் பின்வாங்கிட்டாங்க போல இருக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வருகிறது. நம்ம ரட்சிக்கப்பட்டார்கள் என்று நம்ம அஸ்யூம் பண்ணக்கூடிய அந்த காரியத்தை குறித்து தான் நம்ம படிச்சுட்ருக்கிறோம். இப்போது ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்டான் என்பதை எதை வைத்து உறுதி செய்வது அப்படின்னு சொல்வதற்கு பல காரியங்களை யோவான் எழுதுகிறார். 1 யோவானில் அந்த காரியங்களை நம்ம தியானிச்சுட்டு வரோம். குறிப்பாக நிறைய காரியங்களை நம்ம தியானித்தோம். கடந்த எபிசோடில் தேவன் அவனுக்குள் வாசம் பண்ணுகிறார் என்பதை குறித்து நம்ம தியானித்தோம். இன்றைக்கி ஒரு அடிப்படையான ஒரு காரியம், யோவான் எழுதக்கூடிய ஒரு காரியத்தை குறித்து நம்ம வாசிக்கலாம். 1 யோவான் 4வது அதிகாரம் 14-15 வசனங்கள். பிதாவானவர் குமாரனை உலக இரட்சகராக அனுப்பினார் என்று நாங்கள் கண்டு சாட்சியிடுகிறோம். 15வது வசனம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனில் தேவன் நிலைத்திருக்கிறார், அவனும் தேவனில் நிலைத்திருக்கிறான். அப்போ இந்த வசனத்தில் 15வது வசனத்தை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ, அப்போ ஒருத்தனுக்குள்ள தேவன் நிலைத்திருக்கிறார், அவனும் தேவனுக்குள் நிலைச்சிருக்கிறாங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணுகிறவன் அப்படின்னு இருக்குது. நல்லா கவனிச்சிங்களா? அறிக்கை பண்ணினவன் அப்படின்னு இல்லை. நாம் இன்றைக்கி ரட்சிப்பை குறித்து பார்க்கும்பொழுது எப்படி நினைக்கிறோம் அப்படின்னா, when you confess Jesus Christ as the Lord and Savior, you are saved. அதாவது இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் இரட்சகர் என்று அறிக்கையிடும் பொழுது நீ ரட்சிக்கப்படுகிற. குறிப்பாக ரோமர் 10வது அதிகாரம் 9வது வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, if you confess with your mouth that Jesus is the Lord and believe in your heart God raised him from the dead, you will be saved. அதாவது நீ இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் என்றும் அவரை தேவன் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பினார் என்றும் நீ விசுவாசித்தனை ரட்சிக்கப்படுவாய் அப்படின்னு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு முறை இஃப் யூ கன்ஃபர்ஸ் வித் யுவர் மவுத், ஒரு முறை நீ அறிக்கை இடுகிறதுனால் அப்படிங்கிற மாதிரி வருது. ஆனால் இங்கே யோவான் சொல்லும் பொழுது எப்படி சொல்கிறாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணினவன் எவனோ அப்படின்னு இல்லை, அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனில் தேவன் நிலைத்திருக்கிறார். நிலைத்து இருந்தார்னு இல்லை, நிலைத்து இருப்பார்னு இல்லை, நிலைத்து இருக்கிறாருங்கும் பொழுது ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ் மாதிரி தெரியுது. அப்போ இது கண்டினியூஸ் ப்ராசஸ்னால் அதுக்கு முன்னே அறிக்கை பண்ணுகிறது கண்டினியூஸ் ப்ராசஸ் தான். அப்போ அறிக்கை பண்ணிக்கிட்டே அவன் இருக்கிறான், அவனுக்குள்ள தேவன் நிலைச்சிருக்கிறார், ஒரு முறை அறிக்கை பண்ணவன் அப்படிங்கிற மாதிரி இதை எடுத்துக்கோ. அஃப்கோர்ஸ் இந்த டாக்டரின் பில்ட் பண்ண விரும்பலை, ஆனால் நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அது எழுதப்பட்ட நடை எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு முறை நடந்த நிகழ்வை குறிக்கவில்லை, தொடர் நிகழ்வை குறிக்கிறது மாதிரி இருக்குது. அதை நீங்கள் பார்க்கலாம். எப்படி திரும்பி இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனில் தேவன் நிலைத்திருக்கிறார், அவனும் தேவனில் நிலைத்து இருக்கிறான். இதை நம்ம ஆங்கிலத்தில் பார்த்தோம் அப்படின்னா 1 யோவான் 4வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, we have seen and testify the Father has sent his Son to be the Savior of the world. Whoever confesses that Jesus is the Son of God, God abides in him and he in God அப்படின்னு இருக்கு. God abides in him அப்படிங்கிறத ஒரு ப்ரெசன்ட் டென்ஸில் தான் சொல்லியிருக்கு. ஸோ எப்போ வாசித்தாலும் இட் இஸ் லைக் ஏ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் நம்ம வச்சுக்கலாம். அப்போ நல்ல கவனிங்க, அறிக்கை பண்ணுகிறவன், இந்த அறிக்கை பண்ணுகிறவன் அப்படிங்கிற விஷயத்தை குறித்து மட்டும்தான் நம்ம தியானிக்க போகிறோம்.
நீங்கள் கூட சொல்ல, இப்போ நம்ம சபையிலலாம் சில நேரத்தில் சில ஜெபங்களை இல்லை சில பிரமாணங்கள் நம்ம வாசிக்கிறது உண்டில்ல, சில க்ரீடை நம்ம வாசிப்போம். அந்த க்ரீடை நம்ம வாசிக்கிற நல்ல பழக்கம். அந்த க்ரீடை வாசிக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அதில் இந்த அறிக்கையிடுகிற காரியங்கள் எல்லாத்தையும் சேர்த்து தான் அந்த கன்ஃபெஷனாக அந்த க்ரீடை நம்ம வாசிக்கிறது உண்டு. ஆனால் நீங்கள் என்றைக்காவது அடுத்த முறை ஏதாவது க்ரீடை நீங்கள் வாசிச்சிங்க அப்படின்னா ஒரு செகண்ட் நிறுத்தி இந்த க்ரீடை நம்ம வாசிக்கிறது எல்லாம் நாம் மனப்பாடம் பண்ணினதுனால சொல்கிறோமா, இல்லை பல வருஷமாக இதை சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனால சொல்கிறோமா, இல்லை இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் உண்மையிலேயே நம்புகிறோமா அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஏன் இதை சொல்கிறேங்கிறீங்களா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரோமர் 10வது அதிகாரம் 9வது வசனத்தில் சொல்லும் பொழுது கிறிஸ்துவை கர்த்தர் என்று அறிக்கையிடுகிறவன் அப்படின்னு இருக்குல்ல. இப்போ நம்ம டக்குன்னு என்ன பண்ணோம், 2000 வருஷம் ரிவைண்ட் பண்ணி அந்த ரோம உலகத்துக்கு போனோம். அன்றைக்கி ரோம உலகத்தில் யாரை கர்த்தர்னு சொல்லலாம் அப்படின்னா ஆண்ட சீசரை மட்டும்தான் கர்த்தர்னு சொல்லலாம், அல்லது அவனைத்தான் லார்டுன்னு சொல்லணும். அவனை லார்டு நீங்கள் சொல்கிறத விட்டு வேறு யாரையாவது லார்டுன்னு சொல்லிட்டீங்கன்னா உங்கள் ஹெட்டை தூர எடுத்துருவாங்க, அதாவது உங்கள் தலையை தூர எடுத்துருவாங்க. அப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சும்மா ஒரு கற்பனையாக எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ ஒரு ரேஷன் கடைக்கு நீங்கள் போகிறீங்க அரிசி வாங்கணுன்ட்டு. இப்போ அரிசி வாங்கணும்னு கற்பனையாக சொல்கிறேன், ரேஷன் கடைக்கு அரிசி வாங்கணும்னு போகிறீங்க. இப்போ அவங்க கேட்பாங்க நீ யார் அப்படிம்பாங்க. நீங்கள் பேரெல்லாம் சொல்லுவீங்க. அப்புறம் சீசர் உனக்கு யார் அப்படின்னா அவர் தானே லார்டு, அவர் தான் எனக்கு ஆண்டவர், அவர் தான் கர்த்தர், அவர் கொடுத்தனால தான் நான் சாப்பிட்றேன், அவர் எனக்கு லார்ட் ஆண்டவர் அவர் அப்படின்னு சொன்ன உடனே சரின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அரிசி மண்ணெண்ணெய் பருப்பு இதெல்லாம் கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் அடுத்து ஒரு கிறிஸ்தவனாக மாறிட்டீங்க, நிற்கிறீங்க. யாருப்பா உனக்கு லார்டு அப்படின்னு சொன்னோன்னே இப்போ கர்த்தராகிய கிறிஸ்துவே எனது ஆண்டவர் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா திருப்பி கேட்பாங்க. இங்கே பாரு இப்படி சொன்னோன்னா அடுத்த முறை சொல்கிறதுக்கு தலையே இருக்காது. நீ உண்மையிலேயே சீசரை லார்டுனா மட்டும்தான் அங்கே சோறு கிடைக்கும் அப்படின்னு சொன்ன உடனே நீங்கள் ஒன்று திருப்பியும் இல்லை கர்த்தராக இயேசு கிறிஸ்து என் ஆண்டவர் அப்படின்னு சொன்னீங்கன்னா சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னே உங்கள் தலையத்துறை எடுத்துருவாங்க. இதுதான் அந்த காலத்தில் அறிக்கை பண்ணுகிறது. இப்போ இன்றைக்கி இது எப்படி அப்ளிகபிள்? இன்றைக்கி உங்கள் தலை யாரும் எடுக்க போகிறதில்ல. இன்றைக்கி தேவன் கிருபையாக நம்மளை அதிலேருந்து காப்பாற்றிட்டாரு. ஆனால் இங்கே என்ன இருக்குது, ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டான் அப்படின்னா, ஒரு மனுஷன் தேவனுடைய குமாரன் என்று அல்லது உலக ரட்சகர் என்று இயேசுவை உண்மையிலேயே உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டான் என்றால் அவன் என்ன செய்வான்? இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணுகிறவனாக இருப்பான். அவன் வாழ்க்கையில் எதை செஞ்சாலும் எப்போனாலும் இயேசு தேவனுடைய குமாரன். சரிப்பா, தேவனுடைய குமாரன் சொல்கிறத கேட்பியா, இல்லை நீ சொல்கிறத மனுஷனுடைய குமாரனாக இருக்கிற நீ சொல்கிறத கேட்பியா? தேவனுடைய குமாரன் சொல்கிறத கேட்பியா, இல்லை உங்கள் ஆஃபீஸர் சொல்கிறத கேட்பியா? தேவனுடைய குமாரன் சொல்கிறத கேட்பியா, இல்லை உன் மனைவி சொல்கிறத கேட்பியா? தேவனுடைய குமாரன் விருப்பம்படி செயல்படுவியா, இல்லை உன் பிள்ளையின் விருப்பத்தின்படி செயல்படுவியா? எதன்படி செயல்படுவ? இல்லை சார், நான் ஒருவேளை என் மனைவி விருப்பத்தின்படி செயல்படணும், எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, என் ஆஃபீஸர் விருப்பத்தின்படி செயல்படலாம், இந்த பிரச்சனை இருக்குது, எல்லாத்தையும் விடுங்க சார், எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு, எனக்கு பிடிச்சே தான் செய்வேன். இல்லைப்பா, தேவனுடைய குமாரன் சொன்னியே, அவர் ஹி இஸ் சன் ஆஃப் காட் அப்படின்னா அவரை லார்டா அவரை கர்த்தரனை ஏற்றுக்கிட்டேன்னா அவர் சொன்னபடி தான் செய்யணும். இப்போ அவர் இந்த திசையில் போக சொல்கிறாரு, இந்த திசையில் போகணுங்கிற முடிவை யார் எடுப்பா அப்படின்னு சொல்லும் பொழுது, ஓ அவர் சொல்லிட்டாரா, அப்போ எனக்கு பிடிச்ச இந்த திசையில் போக முடியாது, அவர் சொன்ன அந்த திசையில் தான் நான் போகணும். எனக்கு வலிச்சாலும், எனக்கு நஷ்டம் ஏற்பட்டாலும், என் சுயத்துக்கு வலிச்சாலும், என் சுயத்துக்கு நான் மறிக்க வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் அவர் சொல்வதைத்தான் நான் செய்வேன் அப்படின்னு அறிக்கை பண்ணுகிறான். பார்த்தீங்களா, அவன்தான் ரட்சிக்கப்பட்டவன். நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் நம்மளுடைய விருப்பம் இல்லை. ஒருவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு அணு தினமும் என்னை பின்பற்ற கடவன். சிலுவைங்கிறதே கொடூரமானது. அதில் தன்னைத்தான் வெறுத்து அந்த சிலுவையை எடுத்துக்கிட்டு ஒரு நாள் இல்லை 2 நாள் இல்லை அணு தினமும். அப்போ ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனோம் அப்படின்னா நீங்கள் ஒரே ஒரு காரியம் செய்யணும். என்ன? உங்கள் சுயத்துக்கு டெய்லி செத்துடணும், அவருடைய சித்தத்துக்கு டெய்லி வாழணும். திருப்பியும் சொல்கிறேன், உங்கள் சுயத்துக்கு டெய்லி செத்துடணும், அவருடைய சித்தத்துக்கு டெய்லி முழுமையாக வாழணும். அப்படி வாழ்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கிறிஸ்தவர், நீங்கள் ரட்சிக்கப்பட்டவன். கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம், நம்ம வாழ்க்கையில் யாருடைய விருப்பம் நடக்குது? நம்ம வாழ்க்கையில் யார் ஆண்டவர்? சாராள் ஆபிரகாமை என் ஆண்டவனே அப்படின்னு சொன்னான். நல்லா இருக்கு கேட்க. இவர் சொன்ன மாதிரி அந்த அம்மாவும் நிறைய விஷயத்தை ஒத்து போச்சு. எகிப்துக்கு போனால் என்னை உன் சகோதரன்னு சொல்லிடு, இங்கே பாரு நான் தான் உன் ஆண்டவன் சொல்லியிருக்கியா, ஒழுங்காக கீழ்ப்படி. சரி, அந்த அம்மாவும் அதே மாதிரி தான் சொல்லியிருக்குன்னு நினைக்கிறேன். கான்சிக்வன்சஸ் உங்களுக்கு புரியும். ஆனால் ஆதியாகமம் 16வது அதிகாரத்தில் யார் ஆண்டவனாக இருந்தா?
தேவன் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கும் பொழுது இந்த ஆபிரகாமை ஆகாரோடு சேர்ந்து ஒரு பிள்ளையை பெற்றுக்கொள்ள சொன்னது யார்? சாராள். ஆண்டவனே என்று ஆபிரகாமை அழைத்து கொண்டு அந்த ஆண்டவனுக்கே கட்டளையிடுகிற, இன்னும் சொல்லப்போனால் மெய்யான தெய்வத்தினுடைய வழிநடத்துதலுக்கு மாறாக வழிநடத்தக்கூடிய ஒரு காரியத்தை அன்னைக்கு அந்த அம்மா செஞ்சாங்க. இன்றைக்கி நீங்களும் நானும் கிறிஸ்துவை ஆண்டவர் என்று சொல்லிக்கொண்டு அவரை தேவன் என்று சொல்லிக்கொண்டு இந்த உலகமும் நம்மளுடைய மாம்சமும் நம்மளுடைய இச்சையும் என்ன செய்யணும்னு விருப்பப்படுதோ கூப்பிடுறது அவரை ஆண்டவரை. ஆனால் உண்மையிலே டிரைவர் சீட்டில் யார் இருக்கான்னா நம்ம தான் இருக்கிறது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் சொல்லிட்டு முடிக்கிறேன் பாருங்களேன். இந்த கார் ஓட்டும்போது பார்த்தீங்கன்னா பல முறை நாம் உட்காந்து காரை ஓட்டிகிட்டு இருப்போம். ஆனால் டிரைவர் சீட்டில் மட்டும்தான் நம்ம இருப்போம். காரை ஓட்டுறது பின்னால் இருக்கிறவங்களா இருக்கும். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். பார்த்து எப்போ அந்த பக்கம் பள்ளம் எப்போ அந்த பக்கம் கார் வந்துச்சு பாருங்கள். ஏன் 20ல் போகிறீங்க? குழந்தைய வச்சுருக்கேன், ஐயா பார்த்து போங்க, பிரேக் ஏற்பாடு வேகமாக பிரேக்கை போடுறீங்க. இப்போ யார் காரை பேசிக்காக ஓட்டுறா? டிரைவர் சீட்டில் நீங்கள் தான் இருக்கிறீங்க, ஸ்டீரிங் வீலை நீங்கள் தான் பிடிச்சிருக்கீங்க. ஆனால் ஓட்டுறது என்னவோ பின்னால் இருக்கிற அந்த அம்மா ஓட்டுது. இது எப்படின்னா, இந்த டிரைவிங் ஸ்கூலில் கார் ஓட்டுவோம் பார்த்துருக்கீங்களா? இந்த பக்கம் இந்த பையன் ஓட்டிகிட்டு இருப்பான், அந்த பக்கம் ஒருத்தர் ஓட்டிகிட்டு இருப்பார். அவருக்கு எழுத எல்லா கண்ட்ரோலும் இருக்கும். இவனுக்கு இருக்கிற மாதிரியே பிரேக்கு கிளர்ச்சியில் அவரும் வச்சுருப்பார். இவன் நினைப்பான் நாம தான் எல்லாம் செய்கிறோண்டு, ஆனால் அவன் தான் எல்லாம் செய்வான். பல முறை ஆண்டவரை நம்ம இந்த இடத்துல தான் வச்சுருக்கிறோம். அவரை ஆண்டவர்னு சொல்கிறோம், ஆனால் நாம் ஆண்டு கொண்டு இருக்கிறோம். அதனால தான் வாழ்க்கையிலோட கான்சிக்வன்சஸ். எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, நீங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருப்பீர்களானால் உங்கள் வாழ்க்கையில் எல்லா ஏரியாவிலையும் அவர் ஆளுகை செய்கிற ஆண்டவராக இருக்கிறாரா என்று யோசித்து பாருங்கள். கண்களை மூடி நாம் செபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, நீர் எங்கள் வாழ்க்கையை ஆளும்படியாக உம்முடைய கரத்தில் நாங்கள் கொடுக்குறோம். ஆண்டவரே, இயேசுவே தேவனுடைய குமாரன், அவர் மனுஷகுமாரன், அது எனக்கு தெரியும். ஆனால் அவர் தேவனுடைய குமாரன். இயேசுவே கர்த்தர், இயேசுவே ஆண்டவர். இப்படி சொல்லி தான் ஆண்டவர் நான் ரட்சிப்புக்களை வந்தேன். ஆனால் ரட்சிப்புக்களை வரும்பொழுது சொன்னதோடு மாத்திரமல்ல, என் வார்த்தை மாத்திரமல்ல, என் வாழ்க்கையும் சொல்லணுமே இயேசுவே ஆண்டவர் என்று. என் வாழ்க்கையில் நான் எடுக்கிற தீர்மானங்கள், எடுக்கிற முடிவுகள், என்னுடைய விருப்பம், ஆண்டவரே என்னுடைய ஏக்கம், இது எல்லாத்துக்கும் மேலே இயேசு ஆண்டவராக இருக்கிறாரா, இயேசு கர்த்தராக இருக்கிறாரா என்று நாங்கள் சோதித்து பார்க்க உதவி செய்யும். ஏதாவது இடத்துல என் வாழ்க்கையோட டிரைவர் சீட்டில் நான் இருந்தேன்னா, ஆண்டவர் இந்த சுயத்துக்கு நாங்கள் மரித்து உம்முடைய சுத்தத்திற்கு ஒப்பு கொடுக்க எங்களுக்கு நீர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.